மக்களும் வாழ்கின்றனர். ஒரு காலத்தில் நானும் எந்த நந்தி மட்டும் ஒன்றாகவே இருந்தோம். பின்பு நாங்கள் இருவரும் பிரிக்கப்பட்டோம். இவ்வாறு பிரிக்கப்பட்ட நான் யார்? நீங்க சொல்லுங்க பாப்பா. இந்த பிள்ளைங்க பெற்றோர் மட்டும் இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. மற்றாக்கள் இந்த சிறுமி ஒரு விடயத்தை சொல்லிட்டு நான் யார் என்று உங்கள்கிட்ட கேட்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டிய மறக்கக்கூடிய கூடாத ஒன்றைத்தான் நம்ம சொல்லி இருக்கிறா. யாருக்காவது விடை தெரியுமா? மட்டக்களப்பு என்று சொல்லி எங்கட மாவட்டத்தின் ஒரு பேரை தந்திருக்கின்றார் ஒரு ஆசிரியை. இந்த மாணவி இந்த நான் யாருன்னு கேட்பவரிடமே நாங்கள் கேட்போம். அவர் சொல்ற விட சரியாது. நீங்க மட்டக்களப்புன்னு சொல்றா சரியா? இல்ல இல்லையா? நீங்க முயற்சிங்க வேற. நான் மட்டக்களப்பு இல்லை என்று சொல்றா. கவலையோட சொல்றா. அம்பாறை என்று சொல்றேன். சரியா? அம்பாறை என்று எங்களோட ஆசிரியை சொல்லி இருக்கின்றார். அடுத்து வருபவரை நாங்கள் பார்ப்போம் யார் என்று. அனைவருக்கும் வணக்கம். நான் கொழும்பில் வடக்கு நோக்கி 130 கிலோமீட்டர் தூரத்தில் கருணீவேரியை தொட்டமாக ஆட்சி தருபவர். இங்குள்ள கருணீவேரி என்னை அழகுபடுத்துவதில் முக்கியம் பெற்றுள்ளது. சிறிய பெரிய அளவு பல நூறு கிராமங்கள் வந்திருந்து கேட்டோம். தயவு செய்து அமைதியாக இருங்கோ. இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. நாங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நாங்கள் அமைதியாக இருந்து நிகழ்வை செவிமடுத்து நீங்கள் தான் அந்த விடையை இப்ப இல்லாத இருக்கிறவங்களா அந்த விட சொல்ல வேண்டும். நாம் யார் என்றவர் கேட்கிறா நீங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் கொழும்பில் இருந்து வடக்கு நோக்கி 130 கிலோமீட்டர் தூரத்தில் கருணீவேரியை தொட்டமாக ஆட்சி தருபவன். இங்குள்ள கருணீவேரி என்னை அழகுபடுத்துவதில் முக்கியம் பெற்றுள்ளது. சிறிய பெரிய அளவில் பல நூறு கிராமங்கள் ஒன்று நீண்டு கைத்தொழில், கல்வி, வர்த்தகம், மீன்பிடி, உப்பு உற்பத்தி, இறால் பண்ணை என்ற பல்வேறு தொழில்கள் மூலம் வளர்ச்சி அடைந்து வரும் நான் யார்? நான் யார் என்று கேட்கிறார். மன்னார் என்று ஒரு விடை வந்திருக்கின்றது. சரியா? இல்லை நான் மன்னார் இல்லை என்று சொல்லி கோபத்தோட சொல்றார். புத்தளம். புத்தளம். அவர் புத்தளம் என்று சொல்லி இப்போதான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்தது யார் வாரார் என்று பார்ப்போம். சிறப்பு சிறப்பு. அடுத்தவர் உங்களோட பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன பேர்? நிலா பாஸ்கரன். நிலா பாஸ்கரன் இப்ப தன்னை யாருன்னு கேட்கிறா பாப்பம். அனைவருக்கும் வணக்கம்.
ஈரத்தில் அனைத்தும் இருந்திருந்தேன் நானும் என்னுடன் நான் சிலைக்கு அமைந்துள்ள தனியாகமாட்டேன் என்னை நீ பாடுத்தனாக என்றும் அதை பார்க்கிறேன் கிராமிய கவிதைகள் நிறுவனமாட்டேன் தனக்கு பாடுகள் என்னோட தீரத்துக்கு பட்சகனாக எனக்கு அளவான கடற்கரைகள் பல உள்ளன அவற்றில் பாசிக்குடா பெற்றதால் இங்கே அறிந்த காட்டுகளும் சிறிய கூற்றுகளும் உள்ளன இங்கே நடப்புகளையான கூத்துக்களை சிறப்பாக ஆடப்பட்டு வருகிறது வளர்ந்து ஏனமாக வளர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு விளங்கினதா அவன் நான் யார் என்று கேட்கிறா விளங்க இல்லையா அனைவருக்கும் வணக்கம் ஈரத்தில் அளக்க நிறைந்து இருந்தது நானும் உலகத்தில் நான் கிழக்கு அமைந்துள்ள தடைய நகரமாக என்னை மீன்பாடும் கண்ணாட அன்றும் அதை பார்த்தேன் கிராமிய கவிதை நிறைந்த நிலமாக தனக்கு பாலக்கும் தமிழர் வீரத்துக்கும் பற்றவனாக எனக்குள் அழகான கடற்கரைகள் பல உள்ளன அவற்றில் பாசிக்குளம் மிகவும் பெற்றது இங்கு அறிந்த காடுகளும் சிறிய குன்றுகளும் உள்ளன இங்கேதான் தமிழரின் நடப்புகளையான கூத்துக்களை சிறப்பாக ஆடப்பட்டு வருகிறது வளங்கள் நிறைந்த நேரமாக நான் வழங்குகிறேன் நான் யார் உங்களோட பதிலை சொல்லலாம் நான் யார் என்று கேட்கிறா ரெண்டு இடத்துல பாசி கூட எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா மட்டக்களப்பு என்று சொல்லிடும் சரியா நன்றி ஆம் அவர் மட்டக்களப்பு தொடர்ந்து உங்களோட பேர் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரத்தில் வடமேற்கில் அமைந்துள்ள மாதோற்றம் என்றும் அழைப்பார் இந்த ஆற்றின் அனைவருக்கும் வணக்கம் நான் ஈழத்தின் வடமேற்கில் அமைந்துள்ள என்னை மாதோற்றம் என்றும் அழைப்பார்கள் இயற்கை வளம் நிறைந்த அன்பில் யானை மரப்பும் மயிற்சியை தான் போன்றின காணப்படுகின்றன இங்குள்ள கடலில் மீனும் மொத்தம் நிறைய கிடைக்கின்றன என்னில் பாலாவி எனும் ஆறு ஓடுகிறது இந்த ஆற்றின் கரைகள் புகழ் வாய்ந்த திருக்கேதித்தலும் உள்ளது அது மட்டுமில்லாமல் புகழ் பெற்ற கிறித்துவ மதுமாதா தேவாலயமும் இருக்கிறது வறண்ட கருமணல் கொண்ட அண்ணல் மரமுந்திரிகள் பாலை முதுகை தேங்கு போன்ற மரங்களை வளர வாய்ப்புள்ள இவ்வாறு புகழ் வாய்ந்த நான் யார் சொன்னது இப்ப நான் யார் என்று கேட்கின்றார் உங்களுக்கு தெரியுமா அவர் யார் என்று மன்னார் என்று சொல்லினோம் நீங்க மன்னாரா
வாழ்த்துக்கள். சரி மன்னர். அடுத்தது பெயர் சொல்லிட்டு சொல்லுங்க. அபிஷா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈழத்தின் கிழக்கில் அமைந்துள்ளேன். இங்க உலகின் சிறந்த இயற்கை துறைமுகம் உள்ளது. அது மட்டுமல்ல, ஏழவன்னி கிணறுகளும் உள்ளது. வயல்கள், மலைகள், காடுகள், கடல் என்று 4 நிலங்களையும் உள்ளடக்கியுள்ளேன். இங்குதான் குலகோத்தன் என்ற மன்னனால் திருத்தி அமைக்கப்பட்ட பழமையான சிவன் கோவில் இருக்கிறது. இவ்வாறு பழமையும் சிறப்பும் வாய்ந்தவளாக திகழும் நான் யார்? அங்க இந்த பக்கத்துல இருந்து இப்ப விட சொல்லக்கூடாது. இங்க இருந்து சொல்லுங்க. திருகோணமலை. வாழ்த்துக்கள். நீ என்னடாப்பா சீக்கிரம் இடத்துல இருக்க மாட்டேன். சிறப்பு. அடுத்து தொடர்ந்து விபூஷன். அனைவருக்கும் வணக்கம். அழகு நிறைந்த இடங்களில் நானும் ஒருவனாதேன். மன்னா, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 3 இடங்களையும் என்னகிட்டே கொண்டு அமைந்துள்ளேன். என்னை வாள்களும் குளங்களும் நிறைந்த வளநாடு என்றும் கூறுவார்கள். என்னிடம் இருக்கும் வற்றாத வளம் கொளிக்கும் வளங்களை கண்டு அவற்றை கவர்ந்து செல்வதற்கு பயங்காட்டி திரை வேண்டும் என்று கூறிய போதும் அந்நியருக்கு அடிபணியாமல் எழுதி மூச்சு வரை போராடி வீரமரணம் எய்திய தமிழ் மன்னர் நான் நிலம் நானாவே. எமது மண்ணை நானே ஆள்வோம் என்று கூறிய கடைசி தமிழ் மன்னனை சுமந்தது பெருமை கொள்கிறேன். என்னை அருங்கா பெற்று என்று அழைப்பார்கள். இவ்வாறு வீரர்களை சுமந்த நான் யார்? அவரோட வீரத்தோட கேட்கிறார். நான் யார் என்று. யார் கேட்கல. கிளிநொச்சின்னு சொல்லினோம். இல்ல. இல்லையா? வன்னி
மீனாட்சியும் அதுக்கு வரும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஜெபீனா. அவள் கோலம் போடுறான். வேற காலம் இங்கே அதான் கோலம் போடுறாங்க. போடுறாங்க. சரி சட்ட சரி தானே முடிஞ்சுதாலும் வாய்க்க வைக்கிறாங்க. மேப் ஓப்பன் பண்ணி பாருங்கப்பா கூகுளில். Yes.